கூட்டம் கூடுவதை வைத்து முதல்வர் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அதெல்லாம் தமிழக அரசியலில் எடுபடாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் அதெல்லாம் போச்சு. அப்படிப்பட்ட ஆசை கனவு எல்லாத்தையும் திமுக பொய்யாக்கும். நடிகர் விஜய் குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் சூகச பேச்சு. மற்ற மாவட்டங்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாது. எங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்துல தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞரணி, மாணவரணி, மகளிர் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் எங்க மாவட்டம் தான். அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும், மாணவரணியாக இருந்தாலும், மகளிர் அணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த 4 தொகுதியில மட்டும், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற 4 தொகுதியில, இந்த தொகுதியில மட்டும் 4,87,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. ஆக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞரணி சார்ந்த, மாணவர்களை சார்ந்த தம்பிகள், அதே மாதிரி மகளிர் அணி சார்ந்த சகோதரிகள்லாம் மிகச்சிறப்பாக நல்ல நிர்வாகிகள்லாம் நாங்க போட்டுக்கிறோம். இப்ப அவங்களாம் ஆர்வத்தோடு இப்ப பாத்தீங்கன்னா புது இளைஞர்கள், ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு 30% இளைஞர்கள் நாட்டு கட்சியில இருந்து பொதுவா கட்சியை சாராதவர்களை சேர்க்க திட்டமிட்டு அந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான், நடிகரோட பாருங்க, நான் கூட பார்ப்ப ரசிக்கலாம், அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது, ஆட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறது சாதாரணமா? இவ்வளோ பெரிய கட்சி, எந்த சந்தில திமுக இல்லை. ஒரு சின்ன சந்தம் தான் விட 2 குடும்பம் இருக்குல்ல நம்ம கட்சி. இவ்வளோ பெரிய கட்சியே போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது, பலமா இருக்கிறோம். அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது, கட்சி இல்லாத இடம் கிடையாது, இல்லையா? இவ்வளோ பெரிய கட்சியே 10 வருஷம் நடுரோட்டில் நின்றுருந்தோம். இவெல்லாம் வருவான். என்ன நினச்சிட்டானுங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்கல்ல, பார்த்தவொன்னே மொத்தம் நம்மால் தான் இருக்குங்க, மகிழ்ந்து போய் அடட நம்ம முதலமைச்சரா இல்லான்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க. அது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேலாம் அவனும் எடுபட முடியாது அரசியல்ல. அதனால எதிர்காலத்தில் இந்த ஆசை காட்டின்னுக்கிறானுங்க பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா கனவு கண்டுக்கிறான் பாரு. இவன் கனவெல்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை எவன் தயவு தாட்சியும் தேவையில்லை. நம்ம அமைப்புல பலமா வச்சிருந்தோம்னா எவன் தயவு தாட்சி நமக்கு தேவையில்லை.